உண்மையிலேயே இவ்வளவு நாளாக இந்த ஆதீனத்தை போற்றி பாதுகாத்தது, இவரை ஆதீனமாக கொண்டு வரணும்னு சொன்னது, அதுக்கு ஆதரவு தெரிவிச்சது, பின்னாடி இருந்து வேலை பார்த்தது RSSம் இந்து மக்கள் கட்சியும் இந்து அமைப்புகளும் தான். அதை நம்ம சொல்லல, இந்த கடிதத்தில் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இவரை 293வது ஆதீனமாக கொண்டு வருவதற்கு நாங்கள் பின்னாடி இருந்து ஆதரவு கொடுத்தோம். அவர் வந்ததுக்கு பிறகும் நாங்கள் இவரோட நெருக்கமாக இருந்தோம். ஆனா இவருடைய போக்குகள் சரியில்லை, அதனால இவரை நீங்க உடனே மாத்தணும் அப்படின்னு அவசர அவசரமா 3 பக்கத்துக்கு ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காங்க. இந்த கடிதத்தை படிச்சு பார்த்தா நமக்கு பல அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு. இந்த கடிதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே ஆதீனத்துக்கான பிரச்சனை எங்க இருந்து துவங்குது அப்படின்னா, அவர் பேசின ஒரு பொய். அவர் வெளிப்படையா பத்திரிகையாளர்கள் முன்னாடி நின்றுட்டு என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, அதுல குறிப்பா தொப்பி போட்டிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு இஸ்லாமிய மக்களை குறி வச்சு ஒரு மத கலவரத்தை தூண்டுற மாதிரி ரொம்ப கொச்சையான ஒரு வசனத்தை அவர் டிவியில பேட்டியா கொடுத்தாரு. நம்ம எல்லாருமே பார்த்தோம். அது மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு.